சிலர் வசதியான பெண் பெண் வீட்டார் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு நமக்கு வந்து வீட்டோட ஒரு மாப்பிள்ளை வேணும். நம்ம நிர்வாகத்த பார்த்துக்கிறது, குடும்பத்த பார்த்துக்கிறதுக்கு எங்களுக்கு ஆண் மகன் இல்ல, பெண் தான். ஆனா வீட்டு மருமகனா வீட்டோட மாப்பிள்ளை எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்பாங்க. சில பேர் வந்து ஆசைப்பட்டு போயிருவாங்க. சரி பரவால்ல, வசதி வாய்ப்பு இருக்கு, இப்போ தொழில் இருக்கு, பிஸ்னஸ் பண்ண ஆள் இல்லைன்னு தானே ஒரு ஆண் வேணும் அப்படிங்கிறதுக்காக தானே அவங்க கேட்குறாங்க. சரிங்க நாங்கள் வீட்டோட மாப்பிள்ளையா வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி மேரேஜ் பண்ணுறாங்க. மேரேஜ் நடக்குது. ஆனால் அந்த பையன் அப்போ அந்த பையனோட சாதகத்திலையும் பார்க்கலாம், இல்லைன்னா அந்த பொண்ணோட சாதகத்திலையும் பார்க்கலாம். வீட்டோட மாப்பிள்ளையா போகிறதுக்கு அமைப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால், அதாவது எப்படின்னா இந்த பையன் சாதகத்திலே நம்ம பார்க்கலாம். வீட்டோட மாப்பிள்ளையா இவர் போவாரா, போனால் நிலைக்குமா, வீட்டோட மாப்பிள்ளையா அவர் இருக்க முடியுமா, இருக்க முடியாதா அப்படின்னு அவரோட பையன் சாதத்தில் கண்டிப்பாக பார்க்கலாங்க. கண்டிப்பாக பார்க்கலாம். ஆனால் அது பொண்ணோட சாதத்தில் என் கணவர் வீட்டோட வந்து இருப்பாரா, இருக்க மாட்டாரா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். நீங்கள் சொல்கிறீங்க, ஈஸியாக பேசுகிறீங்க, வீட்டோட மாப்பிள்ளையை எனக்கு வேணும், மாப்பிள்ளை எனக்கு வீட்டோட மாப்பிள்ளையை வரணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. இவங்களும் சரி பரவாயில்ல, வசதி வாய்ப்பு இருக்குது, நம்ம வசதி வாய்ப்பு இல்லாமல் தானே இருக்கிறோம், வீட்டோட மாப்பிள்ளையை போய் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பையனை பெற்ற அம்மா அப்பாவும் யோசனை பண்ணாமல் பண்ணிடுறாங்க. பிள்ளையை பெற்ற அம்மா அப்பாவும் யோசனை பண்ணாமல் ஒன்று சேர்த்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒன்று சேர்த்ததுக்கு முன்னாடி என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பையன் சாதகத்தில் அதாவது 3ஆம் இடம்னா என்னங்க, ஒரு லக்கணத்துக்கு 3ஆம் இடம்னா மாமனாருங்க. என்னங்க, இப்போ அவரோட ஒரு ஆண்மகன் சாதகத்தில் 7ஆம் இடம்னா மனைவி, மனைவிக்கு 9ஆம் இடம் பாருங்கள். இந்த சாதகருக்கு 3ஆம் இடம் மாமனார். சரி, அந்த மனைவிக்கு 4ஆம் இடம்னா அம்மாங்க. அப்போ இந்த சாதகருக்கு 10ஆம் இடமாக வரும். அப்போ இது என்னங்க, இது எப்படிங்க நம்ம இதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு பையனோட சாதகத்தில் 3ஆம் இடங்கிறது மாமனார். அந்த 3ஆம் இடங்கிறது மாமனாரில் சனி பகவான் இருக்கார். என்னங்க, பாவகரம் இருக்குது. அப்போ இந்த இந்த லக்கணத்துக்கு 3ஆம் இடங்கிறது வந்து ஒரு சனி வீடாகவே இருக்கட்டும். 3ஆம் இடம் சனி வீடா, சனி அங்கே ஆட்சி போயிட்டுருக்கார். மாமனார் வீட்டு கண்டிப்பாக செட்டே ஆகாதுங்க. மாமனார் கூட இவர் ஒத்தே போக மாட்டாருங்க. சரி, அது இருக்கட்டுங்க. இவரோட சாதகத்தில் வந்து வீட்டு மாப்பிள்ளையாக போக முடியுமா அப்படின்னு கேள்வி வரும்போது, இவரோட சாதகத்தில் 10ஆம் இடங்க. அந்த 10ஆம் இடத்துல வந்து கேது இருக்கக்கூடாதுங்க. 3ஆம் இடத்துல சனி இருக்கக்கூடாதுங்க. 10ஆம் இடத்துல கேது இருக்கக்கூடாதுங்க. 3ஆம் இடங்கிறது மாமனாருங்க. அங்கே சனி இருந்தால் கதையே ஆகாதுங்க. அங்கே போய் இவர் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டாருங்க. சரி, ரைட்டு. அப்போ இவரோட லக்கணத்துக்கு 10ஆம் இடம்னு சொல்லக்கூடாது. 10ஆம் இடத்துல வந்து கேது இருக்கக்கூடாதுங்க. கேதுன்னா மாமியாருங்க. இப்போ ஒரு ஆண்மன் சாதகத்தில் 3ஆம் இடம்னா மாமனார். அவரோட லக்கணத்துக்கு 3ஆம் இடம் மாமனார். அவரோட லக்கணத்துக்கு 10ஆம் இடம் மாமியார். அவரோட லக்கணத்துக்கு 7ஆம் இடம் தனக்கு வரக்கூடிய மனைவி. அப்போ அந்த அந்த லக்கணத்துக்கு 3ஆம் இடத்துல சனி இருந்தால் கண்டிப்பாக அவர் மாமனார் வீட்டோட போய், அதாவது வீட்டு மாப்பிள்ளையே அவரால் இருக்கிறதுக்கு லாய்க்கு இல்லைங்க. அவர் இருக்கிறதுக்கான அமைப்பே கிடையாதுங்க. சரி, லக்கணத்துக்கு 10ஆம் இடத்துல கேது இருக்குது. மாமியாவுக்கு இவருக்கு செட்டே ஆகாதுங்க. தூக்கி எறிஞ்சிட்டு வெளியே வந்துடுவாருங்க. சரி, அப்போ 8ஆம் இடத்துல கேது இருக்குது. 8ஆம் இடத்துல கேது இருந்தால் லக்கணத்துக்கு 7ஆம் இடம் மனைவி சாணம். அது 2ஆம் இடத்துல கேது இருக்கும்போது அந்த அம்மா வருமானமே இருக்காதுங்க. வருமானம் இல்லாதனாலே பயங்கர பிரச்சனைகள், சிக்கல். நீ உட்காந்து என் வீட்டில் சாப்பிட்ற அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகளாக வருங்க. அப்படிங்கும்போது எப்படின்னா, இவரோட சாதகத்தில் 3ஆம் இடம் நல்லா இருக்கணும், சுத்தமாக இருக்கலாம். 10ஆம் இடம் சுத்தமாக இருக்கலாம். அதே நேரத்துக்கு வந்து 8ஆம் இடத்துல வந்து இப்போ தனுசு லக்கணத்துக்கு 8ஆம் இடத்துல குரு உச்சமாகறாங்களா, அப்போ இவர் வேணால் வந்து 8ஆம் இடத்துல குரு, 2வது வந்து எப்படின்னா 3ஆம் இடம் சுத்தமாக இருக்கணும், நல்ல கிரகம். 10ஆம் இடத்துல நல்ல கிரகம், ஆட்சி புதன் அப்படிலாம் இருந்தால் கண்டிப்பாக இவர் வந்து வீட்டு மாப்பிள்ளையே போகலாம். அதுக்கான ரூல்ஸ் நிறைய இருக்குது. அதை விட்டுட்டு 3ஆம் இடம் கெட்டு இருக்குது, 3ஆம் இடத்துல சனி இருக்குது, 10ஆம் இடத்துல கேது இருக்குது, 7ஆம் இடத்துல கேது, 8ஆம் இடத்துல கேது இருக்குது அப்படின்னா நம்பி இவர் வீட்டு மாப்பிள்ளையே போனால் 1 மாதம் அங்கே தாக்கு பிடிக்கிறது ரொம்ப கஷ்டங்க. விட்டுட்டு வெளியே வந்துகிட்டே இருப்பார். என் மனைவியே எனக்கு வேண்டாம், நான் என் வாழ்க்கையை பார்த்து நான் போயிட்டே இருக்குன்னு வெளியே வந்துடுவார். நீங்கள் வீட்டு மாப்பிள்ளையாக போகிறத பார்த்து யோசனை பண்ணி மேரேஜ் பண்ணணும். வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள். ஆன்லைன் அஸ்ட்ரோ பழனி டிவி பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே அதில் இருக்குது. 2வது வந்து என்னுடைய ஃபோன் நம்பர் 95 14 77 10 74 நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க, தெளிவாக சொல்லப்படும். வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள்.